அப்பா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்ன சொல்ல போறேன்? என்ன சொல்ல போறேன்? என் கண்ணு முன்னாடி ஒரு தலைவே எடுத்துட்டியாடா. இதுக்கு மேல என்ன இருக்கு? மன்னிச்சிடுப்பா. என்னடா அது இதெல்லாம்? இல்லப்பா வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். வாடா போயிடலாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா. இல்லப்பா. நீ வெட்டினவ கெட்டவங்கிறனால பார்த்தவையோன்னு உன்னை காட்டி கொடுக்கல. ஆனா நீ தாங்கிற அந்த ஆடியன்ஸ் தெரிஞ்சது சத்தியமா உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டான். தயவு செஞ்சு வாடா, எல்லாரும் ஊரை விட்டே போயிடலாம். வந்துடா. வரமாட்டேன், வரமாட்டேன். அவனுக்கு அத்தனை பேரோட ஆணி வரி அறுக்காம நான் வரமாட்டேன். ஏன்னா நான் இங்க வந்தது அவனுங்களை கொல்றதுக்காக தான். என் புள்ள கொலை பண்றவ இல்லையடா. நான் தான் உன் புள்ளியே இல்லையம்மா. மன்னிச்சிடுமா. சின்ன வயசுல நீங்க என்ன பார்த்தப்போ நான் யாரும் இல்லாத அனாதன் தானே சொன்னேன். இல்லம்மா, எனக்கு எல்லாரும் இருந்தாங்க. இப்ப நான் படிக்கிற காலேஜ் லைப்ரரி தான் ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்த வீடுமா. என்ன ஆசையை வளர்த்த அப்பா அம்மா, நான் என்ன தொந்தரவு கொடுத்தாலும் தூக்கி வளர்த்த சித்தி சித்தப்பா, நான் என்ன செய்யறேனோ திரும்பி அதே சரிய மாமா மக, இப்படி வீடு முழுக்க சொந்தம், எல்லாருக்கும் உயிரான எங்க தாத்தான்னு ஒவ்வொரு கிளைகளையும் பூக்கிற கற்பக விருட்சமா என் குடும்பம். சும்மா ஒண்ணும் ஆகாது. குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஜாக்கிரதா இருந்தேன், அது திடீர்னு ஏதோ நடந்து போச்சு. என்னடா நீயும் விளையாட்டும்? விளையாட்டு வேணும் நான் பண்ண. உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலங்க. நீங்க என்ன அவளோட சேர்ந்து என்னென்ன நீங்க பாவம் குழந்தைங்க. பாவம் குழந்தைங்கன்னா வேணும் நான் தூக்கி போட்டேன். ஏதோ விளையாட்டு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டேன் நானு? குழந்தைங்களோட நீங்க எப்பவுமே இப்படித்தான். அட பசங்க எல்லாம் விளையாட்டு என்ன தூக்குன்னு சொன்னாங்க, நான் தூக்குனேன். யார் நாங்களா? நீங்க தானே வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. நானா? ஆமா. சரி 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 சரி, எல்லாரும் திட்டி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எங்களுக்கு ஒண்ணு ஆகலப்பா. அப்புறம் ஏண்டா? இல்ல நீங்க தான் எப்பவும் மத்தவங்கள திட்டுவீங்க, இன்னைக்கு இவங்கள வச்சு உங்களை திட்ட வைக்கல நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, பசங்கள ஏதோ விளையாட்டுக்கு என்ன திட்டுறாங்க, இதே சாக்கா வச்சு நீங்க எல்லாம் ஏன் திட்டுனீங்க? அப்ப உங்களுக்குள்ள என் மேல அவ்வளவு இருந்திருக்கா? வணக்கம். நம்மள ஆர்டிஎக்ஸ் சொல்லுவாங்க. அட உட்காருங்க உட்காருங்க உட்கார் 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 தங்கச்சி. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுடா. என்னம்மா क्या देख रहे हो तुम? எனக்கு பசிக்குது, சோத்தா போடு. ஐயா, எங்களுக்கு இங்க இருக்கிற இடத்தை தவிர வேற ஆஸ்தி இல்லப்பா. ஐயோ, எனக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்ட இதை விட்டா வேற நல்ல இடமே கிடைக்கலையே. ஏய், உங்ககிட்ட என்ன கேட்டான்? ஆஃப்டர் ஆல் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருன்னு கேட்டான்.
அதுக்கே ஏசிக்கிட்டு போயா பெருசு? ஏய், தப்பா பேசாதடா, பெரியவர்ல. நீ கொடுக்கிற காசு குடும்ப செலவுக்கே போதாதேப்பா. ஐயா, முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன? என் மூத்த பேத்தி கல்யாணம். ப்ராப்ளம் சால்வ். அடுத்தது என்ன? சின்ன பேத்தியா? வேண்டாண்ணா, ஏன்? பாவம் சின்ன பொண்ணுண்ணா. சைல்டு சென்டிமெண்டா? அது இல்லைண்ணா, பாவம் சின்ன பொண்ணுண்ணா. அப்படி போல. ஐயோ பாவம், வயசான காலத்துல நீ பார்க்க வேண்டிய விஷயமா இது? ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. பாரு, பேத்தி கத்துறா. ஐயோ, மிடில் கிளாஸுக்கு மிச்சமா இருக்கிறதே இந்த மானம் ஒண்ணுதான். இப்ப அதுவும் போச்சு. அனாத சொத்து இனி RDXக்கே சமர்ப்பணம். இதை நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி நீ கவலைப்படாத. நீ போய் மினிஸ்டர் வீட்டுல செட்டில் ஆகு. போ, இதை நான் பாத்துக்கிறேன். போ போ போ. ஏய், மினிஸ்டர்னா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிய? ஆட்சியே நம்ம கையில இருக்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் பயப்படலாமா? போன வைய, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மார்னிங் சார். ஐயா ஏசி. டேய், ஏசிக்கு என்ன வேணும்னு கேளு. என்னையா பாக்குற? என்ன வேணும்? இவன் வேணும். இவனை கூட்டு போய் என்னையா பண்ண போற? ப்ரொமோஷன் கேளு, தர்றேன். எனக்கு இவன் தான் வேணும். யோ, அவன் நம்மாலியா? ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் சார். விடியா, ஏதோ சின்ன பைய ஆசைப்பட்டுட்டான். அதுக்கும் பொண்ணு எழுத வேண்டியது. தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ ஒரு தேச துரோகின்னு தெரிஞ்சுதான் பேசுற. இந்த புறம்போக்கெல்லாம் நீதான் தலைவன் தெரிஞ்சுதான்டா பேசுற. என்னடா ரொம்ப பேசுற? நான் நினைச்சா என்ன புடுங்குவேன்? உனக்கு இந்த மாதிரி எச்சக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு எகிறதான் தெரியும். இந்த ஏசியோட பவர் தெரியாது. ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா நீ? கடவுளா? ஆட்சியில இருந்த ஆளா நீ? ஏண்டி எல்லாதோடையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா, இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையில தலைவன் ஆயிடுவான், அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க. என்னடா கிளாஸ் எடுக்கிற? ஆமாண்டா, இவனுங்க மாதிரி ரவுடிகளை நான் தான் வளர்த்தேன். இவனுங்களை வச்சுதான் பிக் பாக்கெட்ல இருந்து போலிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய், என்ன மாதிரி மந்திரிகளுக்கு கை கட்டி காவலாக்கத்தானா நீங்க? போடா போ. வேணா சொன்னக்கால வேணா. அடைக்கலம் தரலங்கிறதுனால ஆண்டவர் மாதிரி இருந்த மினிஸ்டர் சுட்டுட்டான். ப்ளீஸ் அரெஸ்ட். எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? அவன் எதுக்கும் அடங்க மாட்டான், ஒரு விஷயத்தை தவிர. என்னது? சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ். யார் நீங்க? ஐயா, நான் RDX. RDXனா வெடிமருந்து இல்ல, வெச்சுக்கிட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும்?
ஐயா, நானு, அப்துல்லா, சதா, என் தம்பி ராபர்ட்னு நாங்க மொத்தம் 4 பேர். நாங்க ஏதோ சின்ன சின்ன குத்து, வெட்டு, கொலை, கோர்ட்டு, கேஸ்ன்னு எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஏதோ வண்டி ஓடுது. எங்க பொழப்பது. அது செய்யக்கூடாதுண்ணா எப்படி? நாங்களும் வாழணும் இல்லையா? யாரா நீ? வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான், வேற ஒண்ணும் இல்லையா. எங்க ஆளுங்களை, என் உயிரான என் தம்பிய உங்க புள்ள அநியாயமா செல்ல போட்டாரையா. அவங்க வெளியில வரணும். என் கோரிக்கை அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. நீங்க ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு வச்சு சொன்னீங்கன்னா ஏசையா கேட்பாரு. ஊர்லயே பெரிய குடும்பம் உங்களது, கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. பூ மாதிரி பிள்ளைங்க. இவ்வளவு பாசமான குடும்பத்துல ஒருத்தர் செத்தால தாங்க மாட்டீங்க. நமக்கு கொலைங்கிறது கோலி விளையாடுற மாதிரி. ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டேய், எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம பேசுற. பேசாம போயிடு. அவ வர நேரமாச்சு. அவ வந்தா புதைக்கிறதுக்கு உன் பணங்கூட மிஞ்சாது. இப்ப பணம் ஆகுறது யாருன்னு பாருடா. இதுதான்டா என் வம்சம். சிங்க குட்டிங்கடா. பயம்ங்கிறது என் பரம்பரையில இல்ல. உன்னை அடக்க இவங்க போதும். இழுத்துட்டு போங்கடா. என்னப்பா இது? பசங்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்றது? எல்லாம் ஒன்ன மாதிரியே தெரியுதுங்க. ஏண்டா செல்லம், இவ்வளவு பெரிய கத்தியா வச்சு விளையாடுறது? நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க? அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்களெல்லாம் ஒரு உயிர்தான். நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை. இத பாரு ஆடியக்ஸ், பயங்கர ரிஸ்க் எடுத்து உங்களை வெளியே அனுப்புறேன். அவன் செத்துட்டான்னா ஓகே, இல்லைன்னு வை, நம்ம மொத்த பேரும் செத்துருவோம். அப்புறம் கடவுளை வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா அவன் சாவணும். அவன் குடும்பம் மொத்தமும் சாவணும். Yeah.
தோட்டத்தில் பூக்களும் நாமல்லோ. அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தார் சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்கள் எல்லாம் ஒரு உயிர்தான். நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லிசைதான். அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தார் சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. அப்பா நாளைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்ப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. நாளைக்கு சண்டேப்பா. சண்டேன்னா ஒரே சண்டே தானா? வாரம் சண்டே வருதுல்ல, அடுத்த சண்டே வரலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. ஓகே. அதே இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எப்படிப்பா உன்னால சிரிக்க முடிஞ்சது? பெத்த புள்ளையோட பத்திரமா பார்த்துக்கிட்டு இந்த அப்பாவோட பாசம், தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான்ப்பா என்ன உயிரோட இருக்க வச்சுது.